ஹாய் வியூவர்ஸ், மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வைக்கப்படுவது குறித்து முதல்வர் விஜய் நிதித்துறை அதிகாரியிடம் ஆலோசனை நடத்திய நிலையில் விரைவில் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவில் விஜய் கூறியிருப்பது, பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுசீரமைப்பு செய்து அரசு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளில் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான தமிழ் புதவன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் பல்வேறு பயன்பெறும் திட்டங்களுக்கு தலா 1000 ரூபாய் வரவு வைத்து விஜய் அரசு மாணவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துவிட்டனர். இந்த பணம் மாதந்தோறும் 7ஆம் தேதியே வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 5 நாட்கள் கழித்து நேற்று வரவு வைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தினர். அதன் மீது அனைத்து விவாதத்தின் போதும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் விஜய் அரசை சரமாரியாக விளாசினார். அவர் பேசுகையில், திமுகவின் திட்டங்கள் அரசில் செய்ய வேண்டாம், இந்த மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகையாக மகளிர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7ஆம் தேதியே வரவு வைக்கப்பட வேண்டிய புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்திற்கான தொகைகள் செல்லவில்லை. முக்கியமாக அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அப்பொழுது காலை உணவு திட்டத்திற்கான மாணவருக்கு காத்திருக்கும் நிலையில் உள்ளது. இதையெல்லாம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருந்தார். இதற்காக முதல்வர் விஜய் பதிலளிக்கையில், முந்தைய அரசில் திமுக அரசால் தொடங்கப்பட்ட நல்ல திட்டங்கள் நம் ஆட்சியிலும் தொடரும் என்று தெரிவித்தார். அந்த வகையில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அந்த வகையில் மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் நாளை அந்த தொகை வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து நிதி அமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியதாவது, மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து விரைவில் பயனாளிகளுக்கு ரூபாய் 2500 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த உரிமை தொகை 1.31 கோடி மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டம் திமுக அரசால் தொடங்கப்பட்டது. இது படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். 21 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு சொந்தமாக 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண்டுக்கு மின் இணைப்பு பயன்பாடு 3600 மின் யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் பண்ண முடியாது? அரசு ஊழியர்கள், மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள், சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் தொழில் வரி செலுத்துபவர்கள், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் போன்ற இதர உதவி பெறுபவர்கள். விண்ணப்பிக்கும் முறை இ-சேவை மையங்கள் மற்றும் அரசு வழிநடத்தும் சிறப்பு முகாம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, வங்கி புத்தகம், மின்சார கட்டணம் போன்றவற்றை சமைப்பதன் மூலம் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்யலாம்.